டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம். ஸோ அன்னைக்கு மார்னிங் கூப்பிட்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா எனக்கு துளசி செடி வீட்டில் இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. மாடியில் வச்சுருந்தேன், பட் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதனால் பால்கனியில் வச்சுக்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்து உடனே வந்து மாடியில் இந்த பழைய பாட்லேயே வந்து வச்சுக்கிட்டேன். பெபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு ப்ரெசன்டபுளாக இருக்கணும்னு. ஸோ அதே மாதிரி நம்ம மீன் தொட்டி பார்த்திங்கன்னா திரும்ப க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப ஆல்கே ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த கிளாஸ்லலாம். ஸோ அதனால் சரி திரும்ப தண்ணி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஃபிஷ் டேங்க்கில் நம்ம என்ன திங்ஸ் வச்சாலும், தண்ணி ஆட் பண்ணாலும் ஃபிஷ் டேங்க்கையோ நம்ம எந்த ஒரு கெமிக்கல் வச்சும் க்ளீன் பண்ணக்கூடாது. லைக் பேக்கிங் சோடா, வினிகர் அந்த மாதிரி எதையும் வச்சு க்ளீன் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாலே போதும். இதில் நிறைய ஆல்கே ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ட்ரீ மாதிரி ஒரு வச்சுருக்கோம்ல, ஸோ அதுலேயும் அந்த டெக்கரேட்டிவ் திங்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஆல்கே ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் நம்ம வாஷ் பண்ணால் போதும், ஸ்க்ரப் பண்ணிட்டு. அதே மாதிரி நம்ம இங்கே ஃபில்டரிங்காக ஒரு ஸ்பாஞ்ச் வைப்போம் இல்லையா டேங்க்கில், ஸோ அந்த ஸ்பாஞ்ச்லேயும் நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். ஸோ அதையும் நம்ம எதை வச்சு லிக்விட் வச்சும் க்ளீன் பண்ணக்கூடாது. கையிலேயே நல்லா கசக்கி எடுத்தோம்னா ஓரளவுக்கு அந்த டர்ட் எல்லாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி வாட்டர் வந்து நம்ம எப்போல்லாம் மாற்றுறோமோ லாஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் மாற்றக்கூடாது. அதை ஃபில்டர் பண்ணும்போது அழுக்கெல்லாம் போயிடும். அந்த ஃபில்டரில் வைக்கிற ஸ்பாஞ்ச் மட்டும் 3 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடணும். மந்த்லி ஒன்ஸ் புதுசு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணும்போது ஜஸ்ட்டு கையிலே வந்து கசக்கிட்டால் போதும். தண்ணி நம்ம இப்போ மாற்றிட்டுருக்கோம். எப்படியும் அடியில் இருக்க கொஞ்சம் தண்ணி நம்ம விட்டுறணும். ஸோ அதனால் ஒரு இஷ்யூஸும் இல்லை. திரும்ப நம்ம ஃபில்டர் பண்ணும்போது தண்ணி கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் தோரணத்தெல்லாம் பார்த்தேன், லைட்டாக கலரு மங்கின மாதிரி இருந்ததா. ஸோ எல்லாமே பவுடரில் முக்கி கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சிட்டேன். ஸோ அது காயறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே அங்கங்கே சாமி ஸ்டாச்சுஸ் வைப்போம் வீட்டில். அது ஒரு டெக்கரேட்டிவ்க்காகவும் வைப்போம், ப்ளஸ் அந்த இடத்தையே பார்க்குறதுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்படி வைக்கும்போது இன்னொரு விஷயம் நம்ம மறந்துடும் க்ளீன் பண்ண. ஸோ அதை ரெகுலராக பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து இப்போ தான் வந்து எல்லாத்தையும் ஜஸ்ட்டு டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி தூசி பட தான் செய்யும் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே வந்து, எப்படியும் விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறோமா இல்லையோ, பட் வந்து தூசி வந்து வீட்டில் கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம வந்து எப்போல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படிமோ க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஸ்கெடியூல் போட்டு கூட இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணணுன்ற மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணி திரும்ப அந்த இடத்த ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் கார்த்திகைக்கு நம்ம விளக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு தீபத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எல்லா விளக்கும் மோஸ்ட்டாக எத்தனை விளக்கு இருக்கோ அதை வந்து ஏற்றிடலான்னு பார்த்தேன். இன்றைக்கி வந்து என்னால் ரொம்ப கம்மியாக தான் ஏற்ற முடிஞ்சுது. நிறைய விளக்கு நான் ஏற்றலை. ஏன்னா பார்த்திங்கன்னா எனக்கு டைமே பத்தலை. நான் ஒரு ஆளாக எல்லா வேலையும் செய்யும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஹஸ்பண்ட் பெருசாக எனக்கு ஹெல்ப்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டார். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு தான் நான் விளக்கெல்லாம் ஏற்றிருக்கேன். நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் 100 விளக்கு ஏற்றிடுவோம் வீட்டில். ஸோ எனக்கு அது பழக்கம், நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி ஏற்றுறேன். பட் இந்த தடவை ரொம்ப கம்மி தான், ஒரு 40-50 அந்த மாதிரி தான் ஏற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் நிறைய மெத்தட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கார்த்திகைக்கு வந்து எப்படி திரி வைக்கணும், எப்படி அதை வந்து பற்ற வைக்கிறது எல்லாமே சொல்லியிருப்பேன். இதுலேயும் ஒன்ஸ் பார்க்காதங்க பார்த்துக்கோங்க. 2 விளக்கை வந்து சுருட்டி திரிச்சு நான் இதில் வச்சுருக்கேன். அப்போ தான் நின்று எரியும். நம்ம வெளியே வச்சாலும் காற்றுக்கு வந்து உடனே அவன் வந்து போகாது. ஸோ அதே மாதிரி வந்து நல்லெண்ணெயில் தான் நீங்கள் வந்து விளக்கேற்றணும், அதையும் சொல்லியிருப்பேன். அண்டு நம்ம வந்து ஈஸியாக பற்றிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, கற்பூரத்தை லைட்டாக கசக்கிட்டு அதையும் அந்த திரியோட எட்ஜில் வந்து நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து டக்குன்னு பொருத்திக்கும். நம்ம வந்து அமர்ந்து போயிடுது அந்த மாதிரி ஃபீல் பண்ண தேவையில்ல. டக்குன்னு வந்து தீ பருத்திக்கும். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இது. வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாசலில் அஸ்யூஷுவல் நம்ம போய் விளக்குக்கு கோலம் போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்டென்சில்லே கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த சைடு இருக்கிறது பக்கத்து வீடோட கோலம். ஸோ 2 பேத்துக்குமே ஒரே வாசல் தான், சின்ன வாசல். நாங்கள் அதுலேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். கோலத்தில் நடுவில் பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம விளக்கு தூக்கி வச்சுக்கலாம். விளக்கு பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும். எனக்கு மேலே பிடிச்சி தூக்குறது தான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இடையிலேருந்து தூக்க முடியல, பயங்கர வெயிட்டாக இருக்கும்.
குத்து விளக்கு வச்சுட்டு அதை சுற்றி ஒரு 5 விளக்கையும் வந்து வெத்தலையை வச்சு அதுக்கு மேலே விளக்கு வச்சுருக்கேன். ஸோ சைடில் டெக்கரேட்டிவ்க்காக நான் ஒரு விளக்கு வாங்கியிருந்தேன், ஒரு 2 விளக்கு. நம்ம டிவி ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வாங்கின விளக்கையும் வந்து நான் என்ட்ரன்ஸில் வச்சுக்கிட்டேன். அதில் வந்து எனக்கு விளக்கு எரிய வைக்க மனசே இல்லை, கருப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம பேட்ரி லைட் இருக்குல்ல, ஸோ அது பேட்ரி லைட்டை வச்சுக்கிட்டேன். நம்ம ஆஸ் யூஷுவல் ஏற்றுற விளக்கு இதோட நம்ம வச்சு இப்போது விளக்குக்கெலாம் நம்ம பூ வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு விளக்குக்கும் வந்து பக்கத்தில் அந்த வெத்தலையிலேயே வந்து ஒரு பூவையும் நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு என்ட்ரன்ஸில் முன்னே அந்த வாசக்கால் பக்கத்துலேயே ஒரு விளக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் விளக்கு தான். மயிலில் சாமி மேலே இருக்கும், அது பக்கத்துலேயே வந்து விளக்கு வச்சுருப்போம். நாங்கள் கொஞ்சம் குட்டியான இடம்ன்றனால மேக்ஸிமம் நாங்கள் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த பக்கத்து வீட்டக்காவும் சரி நானும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கோலம் போட்டுக்கிட்டு அப்படியே விளக்கும் வச்சுக்கிட்டோம். விளக்கு எல்லாத்தையும் வெளியே செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெளியே இருந்து தான் விளக்கு ஏற்றிட்டு வரணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றின உடனே நம்ம கரெக்டாக வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ அங்கே நல்ல விளக்கு ஏற்றிட்டாங்க. ஏற்றின உடனே நம்மளும் இங்கே தீபம் வந்து எரிய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு விளக்கில் ஏற்றிட்டு அதை விளக்க வச்சே வந்து நான் எல்லா இடத்துலையும் வந்து ஏற்றிக்கிறேன். ஸோ அப்படி தான், அதான் ப்ரொசீஜர். ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுலேருந்து இன்னொரு இதுக்கு ஏற்றுறது, இன்னொரு விளக்கு ஏற்றுறதுன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி ஏற்றக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். கை வச்ச உடனே டக்குன்னு படுத்திடுச்சு பார்த்திங்களா. ஸோ அதை தான் சொன்னேன், நான் வந்து கற்பூரம் லைட்டாக அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. வாசலே வந்து நிறைஞ்சு தெரிஞ்சுது. நான் இந்த விளக்கில் மட்டும் பேட்டரி லைட் யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அதில் ஏற்றுறதுக்கு மனசே வரல. இந்த கலர் தியாஸ் எல்லாமே வந்து ஒரு அக்காட்ட நான் வாங்கினேன், ரொம்ப அழகாக இருந்ததுன்றதுனால. அண்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம குத்து விளக்கு ஏற்றிருக்கோம். ஆனால் குத்து விளக்கில் ஆர்டிஃபிஷியல் தான் நான் வச்சுருக்கேன். மேலே தண்டில் மட்டும் சாமந்தி பூ வச்சுருக்கேன். ஏன்னா வந்து குத்து விளக்கு ஃபுல்லாக வைக்கிறதுக்கு நம்மகிட்ட பூ இல்லை, ஸோ அதனால் அப்படி வச்சுருக்கோம். ஸோ வாசலே நிறைஞ்சு அழகாக இருந்தது. ஸோ வருஷத்துக்கு ஒரு நாள் ஏற்றுறது. ஸோ நல்லாவே ஏற்றியாச்சு. எல்லா நிலைக்கும் 2 தீபம் ஏற்றிருக்கேன். கிச்சனில் ஆஸ் யூஷுவல் ஒரு விளக்கு ஏற்றியாச்சு. அண்ட் சென்ட்ரல்லையும் நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ்க்காக வந்து கிளாஸ் பவுலில் பூலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வாழை இலையில் விளக்கு ஏற்றிருக்கேன். பாத்ரூம் 2 விளக்கு அண்ட் பெட்ரூமில் 2 விளக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து விளக்கு ஏற்றிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி இடங்களில் வந்து அஸ் யூஷுவல் நான் பேட்டரி லைட் யூஸ் பண்ணல, ஸோ பேட்டரி லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கிளாஸ் பாட்டில், இது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதே டெக்கரேட்டிவ்க்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் டைனிங் டேபிள் இங்கே தான் வச்சு விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் பால்கனியில் வந்து எல்லாமே வாழை இலை வச்சுக்கிட்டேன். அண்ட் நம்ம துளசி செடிக்கும் ஒரு விளக்கு ஏற்றியாச்சு. துளசி மாடம் நம்ம இனிமேல் தான் வாங்கணும், ஸோ அது வரைக்கும் இதை வச்சுக்கலாம். ஸோ வாசல் ஃபுல்லாக வந்து விளக்கு ஏற்றியாச்சு. இது பால்கனியில் வாழை இலை, இதுக்கு மட்டும் வாழை இலை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், விளக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது அடியில் வச்சுட்டு வைங்கன்னு சொல்லிவிட்டு, அப்போ தான் ஆயில் வந்து லீக்கேஜஸ் இருக்காது. நம்ம ஏரியா ஃபுல்லாமே ஜகஜோதியாக இருந்தது. எல்லார் வீட்லேயும் வந்து விளக்கு வச்சுருந்தாங்க. கிராக்கர்ஸ் யாரும் வெடிக்கலை, ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய டாக்ஸ் இருக்குது, அவங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க கிராக்கர் சவுண்டுக்கு. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கு. ஸோ விநாயகர் சிலையும் நல்லாவே ரெடி பண்ணியாச்சு. ஸோ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து செம்ம அழகாக இருந்தது. நம்ம ஃபிஷ் டேங்க் அன்னைக்கு க்ளீன் பண்ணியிருந்தனால ரொம்ப நீட்டாகவே இருந்தது. ஸோ நம்ம ஆல்ரெடி டெக்கரேட்டிவ் ஐடியாஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள், எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி தீபாவளி அண்ட் கார்த்திகை அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி வீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக நான் வந்து தொடர்ந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.